லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆதிரா பெத்த தகப்பனையும் கட்டின புருஷனையும் காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். முடிஞ்சா அவ போராட்டத்துக்கு உதவியாரு, இல்ல ஒதுங்கி ஓரமா நில்லு. அதை விட்டுட்டு ஆதிராவை குறை சொல்லிக்கிட்டே இருந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு அத்தை இப்படி கோவப்படுறாங்க? பாவம் திருமாறன் ஆதிரா பண்ற திருட்டுத்தனம் தெரியாம அவ வந்து காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில ஜெயில இருக்கான். அண்ணி, இவங்க கிட்ட பேசிலாம் பிரயோஜனம் இல்ல அண்ணி. ஆதிராவோட தில்லுமுள்ளு வேலைய நீங்க திருமாறன் கிட்ட சொல்றதுதான் நல்லது. நீங்க போய் நடந்ததை சொன்னீங்கன்னா தன்னை காப்பாத்தாம அவ அப்பாவை வெளியெடுக்க போயிட்டான்னு திருமாறன் நிச்சயமா டென்ஷன் ஆவான். இத்தனை நாளா ஆதிரா போட்டது நாடகம் தான்னு திருமாறனுக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்பதான் அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நான் வரேன். என்னம்மா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? ஆதிரா எங்க? இனி நான் எப்பவும் தனியா தான் வரணும். ஆதிரா இனிமே வரமாட்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, அவ உன்னை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டா. அம்மா எனக்கு ஒன்னும் புரியலம்மா. அம்மா கனவுல வந்தா பாம்பு நேர்ல வந்துச்சு, சென்னைக்கு போனா நல்லது நடக்கும்னு என் காதுல பூவை சுத்திட்டு கிளம்பி போயிட்டா. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆதிரா பெரிய திருடின்னு. அம்மா என்னாச்சுமா? அவ சொன்னதெல்லாம் போயிடா. அவ அப்பாவை ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கா. ஏன்னு சொல்லு. அவளுக்கு உன் பதவியும் பணமும் மட்டும்தான் முக்கியம். இப்ப அது ரெண்டுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் உன்னை கை கழுவிட்டு அவ அப்பனை ஜெயில இருந்து எடுத்து காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டா. இது தெரியாம ஆதிரா எங்க பூதிரா எங்கன்னு கேட்டுட்டு இருக்க. என்னால நம்பவே முடியலமா. ஆதிராவா இப்படி போன தடவை வந்தப்ப கூட என்ன வெளியே எடுப்பேன்னு உறுதியா சொன்னாளே. அத்தனையும் நடிப்புடா. ஆதிரா பண்ண வேலையால தான் நீ இப்ப சாருவ சுட்டு ஜெயில இருக்க. எங்க அந்த பழி தான் மேல வந்துருமோன்னு தான் இல்லாத சாருவ இருக்கிற மாதிரி பேசி உன்னை நம்ப வச்சிருக்கா. நீயும் நமக்காக தான் போராடுறான்னு நம்பிட்டு இருக்க. நான் சொன்னப்ப யாரும் ஆதிராவை புரிஞ்சுக்கல. ஆனா கோர்ட்டு ஜட்ஜ் அவளை அடையாளம் கண்டு பைத்தியம்னு அறிக்கையே கொடுத்துட்டாரு. பாவி, கட்டின புருஷன் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா? மகிழினி என்னடா பாவம் பண்ணா? பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம அம்போன்னு விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்டா. அது அங்க கத்திட்டு கிடக்குடா. இங்க பாரு திருமாறா, அவ சென்னைக்கு போயிட்டு வந்து அப்பாவி மாதிரி நான் வாழ்ந்த வீட்டை பாக்க போனேன்னு பொய் சொல்லுவா. நம்பிடாதடா. அம்மா, ஆதிரா தான் அப்பாவை வெளியே கொண்டு வர போயிருக்கான்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா? எப்படிரா? சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். என்ன சொல்ற? அத்தை உன் கனவுல வந்தாங்களா? ஆமாங்க, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கிற கஷ்டமே நீங்களும் அப்பாவும் ஜெயில இருக்கிறது தான். ஆனா வாழ்ந்த வீட்டுக்கு வான்னு சொல்றாங்கன்னா அப்போ அது நிச்சயமா அது அப்பா சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அதனால தாங்க சென்னைக்கு போலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா போ ஆதிரா. மாமாவை மீட்கிறேன்னு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா என் நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. அதை நீயாவது செய்யாதிரா. சாரு உசுரோட இருக்கான்னு நீயே உறுதியா சொல்ற. அப்ப அவ எப்ப சிக்கினாலும் நான் வெளியில வந்துடுவேன். அதனால நீ முதல்ல மாமாவை வெளியே கொண்டு வர பாரு. ஒரு வேளை அத்தை சொன்ன மாதிரி நீ சென்னைக்கு போனா ஏதாவது வழி கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த வாய்ப்பை நீ ஏன் மிஸ் பண்ணணும்? நீ உடனே கிளம்பி போவாதிரா.
ஏங்க நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு உங்களை விட்டுட்டு அப்பாவை வெளியே கொண்டு வர போறோம்னு மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அத்தை வேற எதுக்கு போறேன்னு திட்டினாங்க. யார் என்ன சொன்னா என்ன? உன் மனசை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யாரை பத்தியும் கவலைப்படாத. சரிங்க, நான் சென்னைக்கு போனாதான் அம்மா சொன்னதுக்கான காரணம் தெரியும். ஒருவேளை அப்பாவை மீட்கதான் அம்மா வர சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட சிரமப்படணும். அப்போ நம்ம குழந்தைய வச்சுக்க முடியாதுல்லங்க. அதான் குழந்தைய பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போறேன். அதுவும் நல்லதுதான். நீ மாமாவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துற. ஒரு வேளை நான் ஜெயில இருந்து வர முடியாம போச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில மாமாவது ஆறுதலா இருப்பார்ல. ஐயோ, என்னங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க நிச்சயமா ரிலீஸ் ஆவீங்க. நான் உங்களை வெளியில கொண்டு வருவேன். நீங்க, நான், பாப்பா, அம்மா, அப்பா எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா தாங்க இருக்க போறோம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதிரா. நீ நிச்சயமா சாதிப்ப. போயிட்டு வா. உடம்ப பாத்துக்கங்க. நான் போயிட்டு வரேன். ஆஹா, ஆதிரா ஏற்கனவே வந்து பிட்ட போட்டு போயிட்டாளா? இது தெரியாம நான் பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டேனே. ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே. இத்தனை நாள் அவளோட இருந்தும் நீங்க அவளை புரிஞ்சுக்கல. அவ என்னைக்காவது சுயநலமா யோசிச்சிருக்காளா? நம்ம குடும்பம் நம்ம குழந்தைன்னு எவ்வளவு அக்கறையா இருக்கா தெரியுமா? அவளை போய் சந்தேகப்படுறீங்க. அதுக்கு இல்லடா. அப்படியே ஆதிரா தான் அப்பாவுக்காக போயிருந்தாலும் அவர் யாருமா? உன் அண்ணன் தானே. அவர் ரிலீஸ் ஆனா உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆனா எனக்கு ஏன் புள்ள வெளியில வரணும்னு ஆசை இருக்காதா? அதுக்காக நீ என்னைக்காவது கஷ்டப்பட்டிருக்கியா? அந்த கஷ்டத்தையும் ஆதிரா தானே சுமக்கறா. அப்புறம் எதுக்கு நீ அவ மேல கோவப்படுற? இத பாருமா, நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் ஆதிரா கையில தான் இருக்கு. நீங்க அவளுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல. பாவம், அவளை கஷ்டம் மட்டும் படுத்தாதீங்க. டேய், என்னடா இப்படி சொல்ற? நான் எப்ப அவளை கஷ்டப்படுத்தினேன்? ஆதிராவை வீட்டை விட்டு துரத்தி குடோன்ல படுக்க வச்சிங்களே, அதுக்கு பேர் என்ன? ஜோசியரே சொன்னாலும் உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நான் அருதா விட்டுருப்பனா? டேய், ஜாதகப்படி அவ வீட்ல இருந்தா சுபத்ராவுக்கும் அம்மாவுக்கும் ஆபத்து. அதனால தான் போக சொன்னேன். ஆனா குடோன்ல ஆதிராவை பாம்பு கொத்த வந்துச்சே, அந்த ஆபத்தை பத்தி உங்க ஜாதகத்துல ஏன் சொல்லல? பாம்பு கடிச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னமா ஆகுறது? நீ வேறடா, அவ சென்னைக்கு போறதுக்காக பாம்பு கிம்முன்னு கதை விட்டுருக்காடா. அதையெல்லாம் நம்புற? நீ வேணா பாரு, நான் சொல்றதுதான் நடக்கும். ஆதிராவுக்கு உன் மேல அக்கறை எல்லாம் இல்லடா. அவ தான் அப்பாவை காப்பாத்துறதுக்காக உன்னை விட்டுட்டு ஓடிட்டாடா. அதுதான்டா நிஜம். நீ ஆதிராவை நம்பிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ உன்னை ஏமாத்ததான் போறா. அன்னைக்குதான் என்னோட அருமை தெரியும் உனக்கு. ஆதிரா மேல எனக்கு என்னடா பகை? உன் மேல இருக்கிற பாசத்துக்காக தானே நான் இவ்வளவு போராடுறேன். நல்லா கேட்டுக்க. ஆதிரா தான் அப்பனை உசுர கொடுத்தாவது வெளியில கொண்டு வந்துட்டு உன்னை கை கழுவி விட்டுட்டு போயிடுவா பாரு. நீ ஜாக்கிரதையா இருடா. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். நான் வரேன்டா. வக்கீல் கதிர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே. இப்படி ஏமாத்திட்டாரே.
ஏய் பாப்பா, என் கூட விளையாட வரியா? இப்ப விளையாண்டாதான் உண்டு, திரும்பி உன்னால விளையாட முடியாது. என்ன உன் காலை இப்போ உடைக்க போறோம். நீ வக்கீல போய் பார்த்துட்டு வந்துட்டல, அடுத்து டாக்டர் பார்க்க வேண்டாமா? டேய், உங்களை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா போயிடுங்க. அன்னைக்கு வாங்கின அடி பத்தலையா? அடிச்சு கைய கால உடைங்கடா. சீக்கிரம் வாங்க. ஏய் உங்களுக்கு ஒன்றும் ஆக்கல? இல்ல சார், யார் இவங்களாம்? எல்லாமே எதிரிங்க தான் சார். எதிரிங்களா? ஆமா சார். முதல்ல ஜெயில இருந்து என் ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இப்போ என் அப்பாவை மீட்டுட்டு வரக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரா? எதுக்குங்க? அவர் மேல இருக்கிற பகையில பழி வாங்கறதுக்காக சாரு அகில்னு 2 பேரும் திட்டம் போட்டு சதி செஞ்சுட்டாங்க சார். சாரு செத்ததா நம்ப வச்சு என் ஹஸ்பண்டுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க சார். இப்ப என் அப்பாவை வெளியில கொண்டு வர முடியாம தடுக்கிறாங்க சார். இவ்வளவு ஆபத்துக்கு நடுவுல தான் சார் நான் போராட வேண்டி இருக்கு. என் பக்கம் நியாயம் இருக்கு போய் தானே என்ன தாக்குறாங்க. என் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் நிரபராதி சார். உங்க ஹஸ்பண்ட் விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பா குற்றவாளி தான். என்னை நம்ப வைக்க முயற்சி பண்ணாதீங்க சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் சொல்றது உண்மை. எங்க அப்பாவும் எந்த தப்பும் செய்யல. எப்படி சொல்றீங்க? மறுபடியும் உங்க அம்மா கனவுல வந்த கதையை எனக்கு சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க ஆதிரா, நீங்க பெரிய பிரச்சனையில சிக்கிருக்கீங்க. அதுக்காக உங்க மேல பரிதாபப்படுறேன். அதுக்காக உங்க அப்பா செஞ்சதை நியாயப்படுத்தாதீங்க. உங்க அப்பா மாதிரி ஆம்பளைங்களால எத்தனை அம்மாக்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? உங்க அப்பாவுக்கு கிடைச்ச தண்டனை பாதிக்கப்பட்ட அம்மாக்களுக்கு போடுற மருந்து. அதை தடுக்க பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல சார். அவர்கிட்ட ஒரே ஒரு தடவை வந்து பேசி பாருங்க சார். இந்த மாதிரி அரக்கன்கள் எல்லாம் நான் கண்ணில் கூட பார்க்க விரும்பல. நீங்க என்ன சொன்னாலும் உங்க அப்பா மேல எனக்கு நம்பிக்கை வராது. இந்த கேஸ் நான் எடுக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுதான். அதை மாத்த முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க. இங்க இருந்து மறுபடியும் ஆபத்துல சிக்கிக்காதீங்க. உடனே ஊருக்கு கிளம்பி போங்க. அகிலா, அகிலா வந்துட்டியா? ஏன் அகிலா ஒரு மாதிரி இருக்க? அகிலா, போன காரியம் என்ன ஆச்சு? அந்த ஆதிராவை என்ன பண்ண அகிலா?
சொல்ல அகிலா, பிளான் பண்ண மாதிரி அவளை அடிச்சிட்டியா இல்லையா? ம்ஹும். அந்த ஆதிரா தப்பிச்சிட்டா. என்ன சொல்ற அகிலா? நீங்க அத்தனை பேரும் போய் அவ ஒருத்தையே அடிக்க முடியலையா? போட்ட பிளான் படி அவளை காலி பண்ற கடைசி நேரத்துல அந்த வக்கீல் கதிர் வந்து அவளை காப்பாத்திட்டான். கதிர் அங்க எப்படி வந்தான்? யாருக்கு தெரியும்? ஒரு செகண்ட் விட்டுருந்தா அந்த ஆதிரா கைய கால நொறுக்கி இருப்பாங்க. அதுக்குள்ள கதிர் ஹீரோ மாதிரி வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சு துரத்திட்டான். ச்சே! எனக்கு ஆதிரா தப்பிச்சது கூட பெருசா தெரியல. ஆனா அந்த கதிர் வந்து காப்பாத்துறதுதான் எனக்கு தப்பா தெரியுது. ஏன், என்னாச்சு? ஏற்கனவே ஆதிரா அவனுக்கு தெரிஞ்சும் கூட அவன் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா இப்போ ஆதிராவை 4 பேர் அடிக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு கேஸ் எடுத்துட்டா என்ன பண்றது அகிலா? நீ கவலைப்படாத சாரு. நீ சொன்ன மாதிரியே ஆதிரா அவங்கிட்ட பரிதாபத்தை எதிர்பார்த்தா. ஆனா அவன் எதுக்கும் மசியல. அந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு பொட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். சூப்பர் அகிலா, சூப்பர். ஆனா அதுக்காக நம்ம ஒரேடியா சந்தோஷப்படக்கூடாது. கதிரோட இந்த வைராக்கியம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 சம்பவம் நடந்தா ஆதிரா மேல கதிருக்கு சிம்பத்தி வராதா? இல்ல, அப்படி வந்துட்டா கேஸ நடத்தி மரியாதை வெளியில கொண்டு வந்துருவா. அது மட்டும் நடக்கவே கூடாது அகிலா. ஆதிரா கடைசி வரைக்கும் அப்பனையும் புருஷனையும் இழந்து தவிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஆதிரா சாதாரண ஆள் இல்ல அகிலா. அவ மறுபடியும் கதிரை மீட் பண்ணி ஏதாவது அழுது சீன் போட்டு சம்மதிக்க வச்சிருவான். அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. கதிருக்கு ஆதிரா மேல நல்ல அபிப்பிராயம் வராத மாதிரி ஏதாவது செய்யணும். அவளை கண்டாலே பச்சை மிளகாவை கடிச்ச மாதிரி அவன் கடுப்பாகணும். அவ்வளவுதானே? அது ரொம்ப ஈஸி சாரு. கதிர் எந்த காலத்திலையும் ஆதிராவோட கேஸை எடுத்து நடத்தாத மாதிரி நான் பண்ணிடுறேன். என்ன பண்ண போறேன்? புதுசாவா போட போறேன். ஆல்ரெடி புகஞ்சது தானே இருக்கு. அதுல கொஞ்சம் சருக அள்ளி போட்டா சும்மா புபு புபுன்னு எரியாதா? அந்த ஆதிராவை எரிய வைக்கிறேன். ஆபத்துக்கு நடுவுல தான் சார் நான் போராட வேண்டி இருக்கு. என் பக்கம் நியாயம் இருக்கு போய் தானே என்ன தாக்குறாங்க. என் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் நிரபராதி சார். சார், உள்ள வரலாமா? எஸ், கம் இன். வணக்கம் சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேனே. ஓ எஸ், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், என் பேர் ரமேஷ். ரமேஷா? நீங்க கூப்பிட்ட நம்பர் ட்ரூ காலர்ல அகிலன் வந்துச்சு. சார், அது என்னோட முழு பேரு ரமேஷ் அகிலன். அதான் உங்களுக்கு ஒருவேளை அகிலன் வந்திருக்கும். ஓ ஓ, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க ஆதிராவோட ஃபாதர் மதியழகன் கேஸ் எடுத்து நடத்த போறீங்களா? சார், அப்படி நடத்துறதா இருந்தா உடனே அந்த முடிவை கைவிட்டுருங்க சார். ஏன் அப்படி சொல்றீங்க? சார், இல்ல சார், வெண்ணிலா கொலையானப்போ நான் அங்கதான் குடியிருந்தேன். அந்த மதியழகன் பண்ண கொடுமை இருக்கு பாருங்க சார். ஐயோ, அந்த கடவுளுக்கே அடுக்காது சார். தினம் குடிச்சிட்டு வந்து வெண்ணிலாவை அடிச்சு உதைச்சு. பாவம் சார் அவங்க. என்ன சொல்றீங்க? மதியழகனுக்கு குடிப்பழக்கம் உண்டா? சார், அது மட்டுமா? மேற்படியெல்லாம் உண்டு சார். மேற்படினா? சார், இந்த மதியழகன் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு ஜகஜால கில்லாடி சார். பொண்டாட்டி சுபத்ரா இருக்கும்போது வெண்ணிலாவை தள்ளிட்டு வந்துட்டான். மறுபடியும் சுபத்ராவோட தொடர்பு. இது வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சு ஒரே சண்டை சார். அந்த மதியழகனால பிளாட்ல யாருமே நிம்மதியா தூங்க முடியாமே போயிடுச்சு சார். ஒரு தடவை சண்டை ஓவராகி வெண்ணிலா உயிரோட இருந்தா தனக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு மாடியில இருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டான் சார் அந்த பாவி. இதெல்லாம் ஆதிரா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சார் சொல்லுவா? அவ மட்டும் யோக்கியமா?
அப்பம் புத்தி தானே மகளுக்கும் இருக்கும். ஏசிபி திருமாறனுக்கு பொண்டாட்டி சாரு இருக்கும்போதே கள்ளத்தனமா அவனை 2வது கல்யாணம் பண்ணவதானே சார் இந்த ஆதிரா. இஸ் இட்? ஆமா சார். திருமாறனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பொண்டாட்டிய பண்ண கொடுமை கொஞ்ச நெஞ்சமா சார். புருஷனை தூண்டி விட்டு பொண்டாட்டிய கொல்லவே வெஸ்டானா பாத்துக்கோங்களேன். இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார்? அந்த சாரு உயிரோட இருக்கா, அவளை கோர்ட்ல நிறுத்தி என் புருஷனை வெளியே கொண்டு வருவேன்னு கதை விட்டுட்டு இருக்கா சார். கோர்ட்டும் அந்த ஆதிராவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப டேஞ்சரான லேடியா இருப்பா போல இருக்கு. ஆமா சார். சார் இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே சார். கேஸ் எடுக்க சொல்லி ஆதிரா ஏதாவது நாடகம் ஆடி உங்களை சம்மதிக்க வைக்க பாப்பா. மயங்கிராதீங்க சார், உங்க பேரும் சேர்ந்து கேட்டுரும். ஒரு வேளை நீங்க கேஸை நடத்தி அந்த மதியழகன் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அந்த பிளாட்டுக்கு கூடி வந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு லேடி கூட பாதுகாப்பா நடமாட முடியாது சார். சார் அந்த பிளாட்ல குடி இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு என்னைய சொல்ல சொன்னாங்க சார். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, இதுல இவ்வளோ மேட்ரு இருக்கா? நானும் குழப்பத்தில் தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்து சொன்னீங்க. இனி என்ன ஆனாலும் ஆதிரா கேஸை எடுக்க மாட்டேங்க. சூப்பர் சார், இதே உறுதியோட இருங்க சார். அப்பதான் வெண்ணிலாவோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ப நான் வரேன் சார்.